நமஸ்தே, நான் ராணிகண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த அன்னை என் தெய்வம். இது அவருடைய 61வது படம். இந்த மிஸ்டர் பாரத்னு ஒரு சினிமா வந்தது தெரியுமா? அந்த சினிமா இந்த சினிமாவை காப்பி பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஃபுல்லாக கிடையாது, அந்த அவுட்லைன், அன்னை என் தெய்வத்தினுடைய அவுட்லைன் தான் மிஸ்டர் பாரத்துடைய கதை. ஓகே, சரி, அது என்ன கதைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விஜயகாந்துடைய அம்மா கேஆர் விஜயா, விஜயகாந்துடைய அப்பா ஜெய்சங்கர். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, கேஆர் விஜயாவை ஏமாத்திடுறாரு. அவங்களுக்கு ஒரு குழந்தை வேறு பணத்துக்காக வடிவுக்கரசியை கல்யாணம் பண்ணிப்பார். வடிவுக்கரசி ஒரு லாயர். அவருடைய பையன் ராஜீவ். அவர் போலீஸில் இருக்கார். ஓகே, இப்போ விஜயகாந்துக்கு இந்த மேட்டர்லாம் சின்ன வயசில் தெரியாது. பெருசானதுக்கப்புறம் தான் கேஆர் விஜயா இதெல்லாம் சொல்லுவாங்க. மாதிரி ஒரு அனாதை பொண்ணு. அவங்களுக்கு கேஆர் விஜயா அடைக்கலம் கொடுக்குறாங்க மாதிரிக்கு. மாதிரி அப்படியே அவங்க அம்மாவை பார்த்துட்டு அந்த விஜயகாந்த் வீட்டில் இருக்காங்க. அப்போ விஜயகாந்த் மாதிரியும் லவ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ என்ன ஆகுது, விஜயகாந்துக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க அப்பாவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறாரு. அதுக்காக அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, அவங்க அப்பாவை கிட்னாப் பண்ணிடுறாரு. தன்னுடைய சொந்த அப்பாவே ஜெய்சங்கரை கிட்னாப் பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு வெளியே என்ன தெரியுமா ஒரு சீன் க்ரியேட் பண்ணிட்டார். அவர் போன கார் ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி காமிச்சிட்டு அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ப வச்சுட்டாரு. ஸோ எல்லோரும் ஜெய்சங்கர் இறந்துட்டாருன்னு நினச்சிக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறமா இவர் கேஆர் விஜயா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி உன்னை ஏமாத்தினார்ல எங்கள் அப்பா, அவரை நான் கட்டி போட்டு வச்சுருக்கேன். உடனே கேஆர் விஜயாக்கும் வந்துடுது, என்னது அப்பாவை நீ கட்டி போட்டு வச்சுருக்கியா, முதல்ல நீ அவரை விடுதலை பண்ணிவிட்டு போய் உங்கள் சின்னம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறாங்க. இவர் தான் ரொம்ப அம்மாவுடைய யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி ஆச்சு, ரொம்ப அஃபெக்ஷன் இருக்குது அம்மா மேலே. சரி, நான் போகிறேன்னு சொல்லி வடிவுக்கரசிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காக போகிறாரு. அப்போ தான் வடிவுக்கரசிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஜெய்சங்கர் தான் எனக்கும் அப்பா. ஓகே, நான் தான் அவரை கட்டி போட்டு வச்சுருக்கேன். எங்கள் அம்மா உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, அதான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜெய்சங்கர் சாகலை, உயிரோடு தான் இருக்காரு சொன்னோன்னு அப்படியே வடிவுக்கரசிலாம் பயங்கர எமோஷன் ஆகிடுவாங்க. ஓகே, அப்போ ஜெய்சங்கருடைய பார்ட்னர் அவர்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது. ஜெய்சங்கருடைய பார்ட்னராக நடிச்சிருக்கிறது சிவச்சந்திரன். அவர் என்ன தெரியுமா சொல்கிறார் விஜயகாந்த்கிட்ட, அவருக்கு இதுக்குள்ளே விஜயகாந்த் அவங்க சின்னம்மா வீட்டுக்கு போனது கூட தெரிஞ்சிட்ருக்கு அந்த வில்லனுக்கு, சிவச்சந்திரனுக்கு. ஃபோன் பண்ணி, என்ன நீங்கள்லாம் ஒரே குடும்பம் ஆகிட்டீங்களா, உங்கள் அப்பா இப்போ நான் கட்டி போட்டு வச்சுருக்கேன், உங்கள் அப்பா மட்டும் இல்லை, உங்கள் அப்பா, அம்மா, உன்னுடைய லவர் மாதிரி எல்லாரையும் கட்டி போட்டு வச்சுருக்கேன், நீ உங்கள் அப்பாவை காப்பாற்றுக்கன்னு சொல்கிறாரு. ஏன் சிவச்சந்திரன் இந்த மாதிரி ஜெய்சங்கரை கட்டி போடுறாருன்னா, பிஸ்னஸில் ஜெய்சங்கர் அவரை ஏமாற்றிட்டாருன்னு ஏற்கனவே அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ குடும்பத்தோடு வேறு ஒன்றா சேர்ந்துட்டாரு. ஸோ குடும்பமே தன்னை ஏமாத்திருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு சிவச்சந்திரனுக்கு. ஓகே, ஜெய்சங்கர் எவ்வளவோ சொல்கிறாரு, நான் ஏமாத்தலை, ஒன்று நம்பவே மாட்டார், நீ என்ன பிஸ்னஸில் ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் சிவச்சந்திரன் இப்போ அவரை கட்டி போட்டு வச்சுருக்காரு. அவரோட சேர்ந்து கேஆர் விஜயா மாதிரி எல்லோரையும் கட்டி போட்டு வச்சுருக்காரு. சரி, இப்போ விஜயகாந்த் என்ன சொல்கிறாரு ராஜுக்கிட்ட, நான் சின்னம்மாவை கூட்டிகிட்டு அங்கே போகிறேன், நீ போலீஸ் தானே, போலீஸ் படையை கூட்டிகிட்டு அங்கே வா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்கிறாரு ராஜீவ். ஸோ விஜயகாந்த் என்ன பண்ணுறாரு, வடிவுக்கரசியை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு வில்லன்களோட சண்டை போடும்போது அந்த வில்லன் சிவச்சந்திரன் என்ன பண்ணுறாரு, வடிவுக்கரசியும் விஜயகாந்தையுமே கட்டி போட்டுறாரு. ஓகே, அதுக்கப்புறமா விஜயகாந்த் இந்த மனோகரா ஸ்டைலில் அந்த சங்கிலிலாம் உடச்சி என்ன சண்டை போடுவார் சிவச்சந்திரனோட. சண்டையெல்லாம் போடும்போது என்ன ஆகும், இந்த சிவச்சந்திரன் என்ன பண்ணுவார், விஜயகாந்தை ஷூட் பண்ணுறதுக்காக கன் எடுப்பார். உடனே கேஆர் விஜயா தன்னுடைய பையனை காப்பாற்றுறதுக்கு நடுவில் புகுந்துருவாங்க. ஸோ விஜயகாந்த் வடிவுக்கரசியோட எல்லாரோடையும் சண்டை போட்டு பண்ணுற வரைக்கும் இந்த ராஜீவ் போலீஸோட வரவே மாட்டார். ஓகே, கடைசியில் கேஆர் விஜயா சாகும்போது ராஜீவ் வருவார். அப்போ கூட ராஜீவ் மட்டும்தான் வருவார். அவர் போலீஸ் ட்ரெஸ்ஸில் இருக்க மாட்டார், எந்த போலீஸும் வரவும் மாட்டாங்க. விஜயகாந்த் சொல்லிட்டு தானே போனார், நீ போய் போலீஸ் படையோடவா, நான் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. ஓகே, இதுவே ஒரு பெரிய ஓட்டை இந்த கதையில். கடைசியில்
கேஆர் விஜயா சாகும்போது வந்து குதிப்பார் ராஜு. ஓகே, கேஆர் விஜயா வந்து தன் பிள்ளைக்காக உயிரை விட்டுருவாங்க. சாகிறதுக்கு முன்னே ஜெய்சங்கர்கிட்டையும் வடிவுக்கரசியும் நீங்கள் தான் இனிமேல் என் பிள்ளையோட அப்பா அம்மா சொல்லிட்டு செத்துருவாங்க. இதுதான் அன்னை என் தெய்வத்தோட கதை. இந்த கதையை ப்ரொடியூஸ் பண்ணது யார் தெரியுமா? வடிவுக்கரசி. அவங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? அவங்க அழகாக நடிக்கிறாங்களா, அதோடு விட்டுருக்கலாம். ஏன்னா இந்த கதை ஃப்ளாப்பு. நிச்சயமாக அவங்களுக்கு நிறைய லாஸ் ஆகிருக்கும். பாவம்தான். ஓகே, நாளைக்கு விஜயகாந்த் அவர்கள் நடித்த 62வது படத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாபாய். மறக்காமல் வீடியோஸை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.